அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்குமான உறவு பார்த்திங்கன்னா காலமான உறவு. அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க ஆப்கானிஸ்தான்லன்னு. கூடவே மலேசியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இவங்க வந்து டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப். ஆனால் அதில் ஒரு பெரிய விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்வார் இப்ராஹிம் விலை போயிட்டாரா, ஹேஸ் இ காட் சோல்ட் அவுட் அப்படின்னு தான் எல்லா டிப்ளமேட் மேகசின் பல மேகசினில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? நீங்க தேவையில்லாம அக்டோபர் 7 இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அக்டோபர் 7 பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி 40 வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்குமான உறவு பார்த்திங்கன்னா காலமான உறவு. 1800களிலே, அதாவது 1800s அப்போ மலேசியாவை மலாயினுவாங்க. அங்கே அமெரிக்கன் கான்சுலேட் வச்சுருந்தாங்க. 1957 மலேசியா சுதந்திரம் பெறுது. அப்பத்துலேருந்தே க்ளோஸ் டைஸ். இவங்க 2 பேரும் 1963 வந்துட்டு இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் பிரச்சனை. இந்தோனேஷியாவுக்கு பிடிக்கல, மலேசியான்னு ஒரு நாடு உருவாகுறது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு போர் மாதிரி வருது. அப்போவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணிச்சு மலேசியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. 1980s பார்த்தீங்கன்னா சோவியத் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை பிடிக்கிற வராங்க, அவங்களுடைய ஆர்மி இறங்குது. ஸோ இதை எதிர்த்து அமெரிக்காவும் மலேசியாவும் பயங்கரமாக கண்டனம் பண்ணுறாங்க. அப்புறம் 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ், அந்த ஒலிம்பிக் கேமுக்கு வந்துட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க ஆப்கானிஸ்தான்லன்னு. கூடவே மலேசியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இவங்க வந்து டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப். ஆனால் அதில் ஒரு பெரிய விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க 2 பேரும் எப்படின்னா, காமனாக ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்னு ஒன்று இருக்குது இந்த பெனாங் சைடில், பட்டர்வர்த் அப்படின்ற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அமெரிக்க விமானங்கள்லாம் வந்து இறங்கும். அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பயங்கரமான உறவு, மிலிட்ரி ரிலேஷன்ஷிப். ஸோ ஆஸ்திரேலியாவோடையது பர்மனண்ட்டாக பெனாங்கில் இருக்கிறாங்க, எங்கே இந்த பட்டர்வர்த்ன்ற இடத்துல. ஸோ இப்படி, அதாவது அவங்க ஜாயிண்ட் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காவும் மலேசியாவும் மிலிட்ரி ட்ரில்ஸ் இது பண்ணுவாங்க, அப்புறம் நேவி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்துட்டு இந்த உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது மற்ற கண்ட்ரி தலைவர்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு சாலிடாரிட்டி காமிக்க. ஸோ மலேசியன் பிரைம் மினிஸ்டரும் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல இன்வைட்ஸ் போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க, யாரோ ஒரு அப்போசிஷன்லேருந்து, என்னங்க ரஷ்யன் இதுலேருந்து இன்வைட் வருதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம், நம்ம போக மாட்டோமா? அப்போது என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, இன்வைட்ஸ் அனுப்புறதுக்காக நம்ம போக முடியுமா? இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால நாங்கள் போகலாம் மாட்டோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் போக மாட்டார். இப்படி தான் இருந்தது அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் உரிய உறவு. இதனால் அவங்க ரஷ்யாவையும் பயங்கரமாக எதிர்த்தாங்க. 2022 ரஷ்யா வந்துட்டு உக்ரைனுக்குள்ளே என்ட்ரான உடனே அன்வர் இப்ராஹிம் வந்துட்டு இப்போ மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து அப்போசிஷன் லீடர். அவர் வந்து பயங்கரமாக கண்டம் பண்ணார் ரஷ்யாவை. அது எப்படிங்க ஒரு சுதந்திர நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆளுங்களை அனுப்பலாம்? இப்போ தான் கோவிட் முடிஞ்சிருக்கு, திருப்பி இப்போ தான் ஏதோ உலகமே கொஞ்சம் விழித்தெழுதுது இந்த பிரச்சனையிலேருந்து. இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி வாருன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புறீங்களே, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். மலேசியன் ஏர்லைன்ஸ் 17 நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் இதில். அதாவது மலேசியன் ஏர்லைன்ஸ் 17ன்றது 2014 உக்ரைன் சைடில் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் 17 விமானத்தை ரஷ்யாவோடைய ஆதரவான ஃபோர்ஸஸ் வந்து அதை அடித்து கொண்டுட்டாங்க. நிறைய பேசஞ்சர்ஸ், அதில் மலேசியன் பேசஞ்சர்ஸும் இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரஷ்யாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரஷ்யா சொன்னாலும் வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் இல்லை ரஷ்யா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் சேர்த்து அன்வர் இப்ராஹிம் சொன்னார், என்னென்னு நான் அதையும் ஞாபகம் வைக்கிறேன், உடனடியாக இதை இவங்க ரிமூவ் பண்ணணும், உடனடியாக உக்ரைன் டெரிட்டரியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கண்டம் பண்ணார். யார்? அன்வர் இப்ராஹிம், இப்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர். சரி, என்ன இப்போ நடந்துருச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 4-5 ஜூலையில் கேட்குறாங்க, நீங்கள் போவீங்களா அப்படின்னும் போது தான் இன்வைட் வர்றதுக்கெலாம் போக முடியாதுன்னது. இந்த செப்டம்பர் 4-5 ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் ரஷ்யாவுடைய விளாடிவாஸ்டாக்கில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு தலைவர்களை இன்வைட் பண்ணுறாங்க. எந்த நாட்டு தலைவர்களும் போல,
சைனா கூட அவங்களுடைய வைஸ் பிரசிடெண்ட்டை தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் மலேசியன் பிரைம் மினிஸ்டரான அன்வர் இப்ராஹிம் நேராக போயிட்டாருங்க. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுங்க, ஆனால் நான் வந்தது கரெக்டான விஷயம், அதனால தான் நான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லி புட்டினை அவ்வளோ பாராட்டிட்டார். அதாவது புட்டின் மாதிரி ஒரு விஷனரி யாரையும் பார்க்க முடியாது விளாடிமிர் புட்டின்னு. அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் இவங்களை கண்டம் பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் கண்டம் பண்ணுமா? அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் புட்டினை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன காரணம்னா, இவ்வளோ வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எவ்வளோ அழகாக அதை திறம்பட மேனேஜ் பண்ணிட்டாரு. அவங்கள வந்துட்டு நாங்கள் அடுத்தது ஆசியான் சமிட்டில் 2025 ஆசியான் சமிட்டில் பார்த்தீங்கன்னா மலேசியா தான் சேர் ஆக போகிறாங்க, மீன்ஸ் லீடர் ஆக போகிறாங்க. ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஆசியானுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கர க்ளோஸ் கோஆப்ரேஷன் கொண்டு வரலான் இருக்கேன். அது இல்லாமல் மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துடணும். அதுக்கு நம்ம புட்டின் ஆதரிக்கணும். அதாவது இவ்வளோ நாள் புட்டின் கேட்டுக்கிட்டு இருந்தார், வாங்க வாங்கன்னு வர முடியாதுன்னு. இவர் கேட்குறாரு, இப்போ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே வேணும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்லாம் அன்வார் இப்ராஹிம் விலை போயிட்டாரா, ஹேஸ் இ காட் சோல்ட் அவுட் அப்படின்னு தான் எல்லா டிப்ளமேட் மேகசின் பல மேகசினில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இந்த மன திருப்பம்? மலேசியா தான் ரஷ்யா இவங்களுடைய அமெரிக்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, டைம் டெஸ்டட் அலையாச்சு. இதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் 2024 மார்ச்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் மாதம் இவர் என்ன பண்ணுறாரு, அன்வார் இப்ராஹிம் வந்துட்டு ஜெர்மனிக்கு போகிறாரு. அப்போது ஜெர்மனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியில் வந்துட்டு 2 பேரும், அதாவது ஜெர்மன் சான்சலரான ஷோல்ஸும் இவரும் ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அவர் இருக்கார், இவர் இருக்கார். அப்பயே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெஸ்டர்ன் அலைஸ்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, ஒன் சைடடாக இருக்காங்க, ஒரு மனுஷத்தன்மையே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னன்னா, பாலஸ்டைன் உக்ரைனுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, அப்போது பாலஸ்தீனுக்கு மட்டும் என்ன, பாலஸ்தீனில் எத்தனை அப்பாவிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ப்ரெஸ்ஸில் இருந்தவங்க கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அக்டோபர் 7 ஹமாஸ் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க எத்தனை இஸ்ரேலீஸை கொன்னாங்க, எத்தனையோ பேரை அப்டக்ட் பண்ணிட்டு ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே திருப்பி இவர் சொல்கிறாரு, யாரும் ஷோல்ஸ் கூடயே இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவையில்லாமல் அக்டோபர் 7 இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அக்டோபர் 7 பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி 40 வருஷமாக என்ன நடந்துக்கிட்டுன்னு பாருங்கள், அதோடைய கல்மினேஷன் தான் அக்டோபர் 7, இதில் அப்பாவி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம், அதாவது ஜெர்மனி உட்பட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நீங்களாம் தேவையில்லாமல் ஒன் சைடடாக உக்ரைனுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துப்பீங்க, ஆனால் பாலஸ்டைனுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஆரம்பித்தார். அங்கே தான் அவர் வெடிச்சிட்டாருன்றாங்க. அப்போ ஜெர்மன் சான்சலரான ஷோல்ஸ் என்ன சொன்னார், இல்லை நாங்கள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், டவுட்டே கிடையாது, அதே சமயத்தில் சீக்கிரம் காசாவில் வந்துட்டு ஒரு பீஸ் டீல் கொண்டு வர நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் சமாளித்தார். ஸோ இங்கே தான் ஆரம்பிக்குதுங்க. ஸோ மலேசிய பிரதமரான அன்வார் இப்ராஹிம்க்கு பொறுத்தவரை பாலஸ்தீனில் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் கிட்ட பேசினேன், இவரே சொன்னார், நான் ஜோ பைடன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எப்படியாவது அதை நிறுத்திடுங்க, உங்ககிட்ட இல்லாத டிப்ளமேட்டிக் ஸ்கில் இருக்கா, மிலிட்ரி இது இல்லையா, எத்தனை அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஸோ அவங்கள வந்து காப்பாற்றணுன்னா உங்களால் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார், ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவார் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இப்படி படிப்படியாக வந்தது தான் ஒரு கட்டத்தில் ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. இன்ன வரை பாலஸ்தீனில் எத்தனையோ 40,000க்கும் மேற்பட்டோர் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலும் பொறுக்க முடியாதுன்றனால தான் இங்கே அமெரிக்கா இப்படி பண்ணால் ரஷ்யா சைடு போனால் ஆட்டோமேட்டிக்காக இதாகுன்றனால தான் இப்போது ரஷ்யா சைடு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ரஷ்யன் விசிட்டே. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உக்ரைனை பற்றி எதுவுமே பேசலை. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்வீட் மட்டும் லைட்டாக போடுறாரு. ஒரு காலத்தில் எப்படி கண்டம் பண்ணவர் 2022 இப்போ ஒரு ட்வீட் பண்ணுறாரு, பீஸ்ஃபுல்லாக ரஷ்யா எப்படியாவது இதை சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு விளாடிமிர் புட்டினை பயங்கரமாக புகழ்ந்திருக்கிறார். சரி, அடுத்த என்ன ரீசன்? முதல் ரீசன் வந்து பாலஸ்தீன். அதுதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் உலகமே வெஸ்டர்ன் நேஷன்ஸே அமெரிக்கா உட்பட எல்லாருமே ஒன் சைடடாக இருக்காங்கன்னு. ரெண்டாவது ரீசன் என்னென்னா பிரிக்ஸ் சமிட். ஸோ இந்த பிரிக்ஸ் சமிட், இந்த பிரிக்ஸ்ன்றது பிரேசில்,
ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்களாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸு. போன சமிட்டில் ஒரு சில கண்ட்ரீஸை சேர்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இவங்களுக்கு மலேசியாவுக்கு மெம்பர் ஆகணும்னு ஆசையாக. ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன யோசிச்சாங்க, அடுத்த வருஷம் பிரேசில் தான் லீடர் ஆக போகிறாங்க, சமிட் லீடர் ஆக போகிறாங்க. இந்த வருஷம் ரஷ்யா நம்ம சேர்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கும் ரஷ்யாவுக்கு தான் பிரச்சனையாச்சே. ஸோ அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், எப்படியாவது பிரிக்ஸ் சமிட்டில் சேர்ந்துடும். ஏன் பிரிக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பாசம்னா, அவங்களுக்கு ட்ரேடு நிறைய பெனிஃபிட்ஸ் வருமா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த கண்ட்ரீஸ்குள்ளே நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே. ஸோ எப்படியாவது இதில் சேர்ந்துடணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் 2025 நம்ம 2025 ஆசியானில் வேறு நம்ம தானே லீடராக இருக்க போகிறோம், சேராக இருக்க போகிறோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம பிரிக்ஸில் சேர்ந்துடலான்னு ஆசைப்பட்டாராம். ஸோ இந்த வருஷம் அவங்க அப்ளை பண்ணுறதா இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு இன்ன வரை 40,000 பேர் பாலஸ்தீனர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, ரஷ்யாக்கிட்டே அப்ளை பண்ணிடுவோம், அப்போ ரஷ்யாவுக்கு போயிடுவோன்ட்டு. ரெண்டாவது ரீசன், விளாடிவாஸ்டாக் அவர் போனதுக்கு காரணம் இந்த செப்டம்பர் 4-5 வந்துட்டு பிரிக்ஸுக்கும் இப்போயே அப்ளை பண்ணிடலாம். இவர் இப்போ தான் புட்டின் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார, அவங்க அக்செப்ட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூரை பொறுத்தவரை நிறைய டூரிஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்க. மலேசியாவுக்கும் நிறைய டூரிஸ்ட் போவாங்க. ஆனால் ரஷ்யாவிலேருந்து மலேசியாவுக்கு சுமார் 1,00,000 பேர் தான் போகிறாங்களாம். ஆனால் டர்க்கி மாதிரி சின்ன கண்ட்ரிக்கு ரஷ்யன்ஸு ஏறக்குறைய 20,00,000 பேர்லாம் போகிறாங்களாம். ஸோ இவருக்கு எப்படியாவது நிறைய டூரிஸ்ட்டை கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அவங்க எக்கானமி வளர்கிறதுக்காக. இது மூணாவது முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது, மலேசியாவுக்கே பேர் பண்ண மலேசியானாலே, நான் 2011-12 போனேன்னு நினைக்கிறேன் மலேசியா ஒரு வாட்டி. போகும்போது ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலேசியான்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இந்த பாம் ட்ரீஸ் தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஸோ பாம் ஆயிலில் அவங்க தான் செகண்ட் வேர்ல்டில், இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது இவங்க தான். ஸோ இவங்க எக்ஸ்போர்ட்ஸை எப்படியாவது மேலும் மேம்படுத்தணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு கூட வந்தார் அன்வர் இப்ராஹிம், மலேசியன் பிரைம் மினிஸ்டர். அப்பையும் நம்ம பிரதமரோட அவர் மெயினாக இது பண்ணது என்னென்னா, இந்த பாம் ஆயிலை எப்படியாவது எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது. ஸோ இதே மாதிரி ரஷ்யாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறையா வரும்னு. ஸோ அவங்கக்கிட்ட சர்ப்ளஸாக இருக்காம் நிறையா பாம் ஆயில். ஸோ அதுதான் நாலாவது முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டில்ட் அப்படின்னு தான் தோணுது. அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய இழப்பு. இப்போது நமக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த ரிலேஷன் பார்த்திங்கன்னா காலமான உறவு, அதாவது டைம் டெஸ்டட் அலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அமெரிக்காவும் மலேசியாவும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்காக இந்த இஸ்ரேல் பாலஸ்டைனில் அவங்க ரொம்ப பாரபட்சமாக நடக்கிறதுனால ட்ரெடிஷ்னல் அலைஸ் எல்லாம் லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்றையும் ஒன்று நம்ம கவனிக்கணும். இப்போ மலேசியன் பிரைம் மினிஸ்டர் எடுத்த ஸ்டாண்டு கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை சரியான ஸ்டாண்டு. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிசால்வ் பண்ணணும், பீஸ் டீல் அங்கே வரணும். எங்கள் பாலஸ்தீனத்தில், இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க சவுதி அரேபியா. இப்போது மலேசியன் பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு, சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க பாலஸ்தீன் மக்கள் கஷ்டப்படுறத. ஸோ அவங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தால் தான் அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் கொஞ்சமாவது யோசிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சைடே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கடைசியில் எல்லா ட்ரெடிஷ்னல் அலைஸையும், அதாவது நண்பர்களையும் லூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு. இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இவர் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் பண்ணது சரியா தவறா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இல்லாமல் அதெல்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.